அவ்வளோ பெரிய பிளேனில் எப்படி எமர்ஜென்சி டோர் திறந்துச்சு? யார் வேணாலும் திறக்கலாமா, இல்லை ஆளுங்கட்சி எம்பிங்கிறனால திறந்துச்சா? அப்படியே அந்த டோரை மட்டும் திறந்திருந்தாலும் அந்த டோரை மூடிட்டு அப்படியே ஃப்ளைட்டை கிளப்பிருக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு எதுக்கு 2.5 மணி நேரம் டிலே பண்ணாங்க? பொதுவாக ஒரு ஃப்ளைட் பறக்கிறதுக்கு முன்னாடி போதுமான ஃபியூல் இருக்கா, காற்று கரெக்டாக இருக்கா, பிரேக்கெல்லாம் ஒழுங்காக பிடிக்குமா, இப்படி பல விஷயங்களை பல பேர் செக் பண்ணி கையெழுத்து போட்டால் தான் ஃப்ளைட் பார்க்கிங் ஏரியாவிலேருந்து கிளம்பி ரன்வேக்கு போக முடியும், அதாவது டேக் ஆஃப் ஆகிற ஏரியாவுக்கு போக முடியும். இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் திரும்ப உள்ளே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இறக்கி ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் செக் பண்ணி ஓகேன்னு கையெழுத்து போட்டால் மட்டும்தான் திரும்ப அந்த ஃப்ளைட் அங்கேருந்து பறக்க முடியும். இப்படி திரும்பவும் செக் பண்ணணுங்கிறக்காக தான் அந்த 2.5 மணி நேரம் டிலே. ஏதோ தரையில் இருக்கும்போது திறந்தனால சரியாக போச்சு. இதே நடுவானத்தில் திறந்துருந்தா அதுக்குன்னு அப்படிலாம் நடக்காது. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஃப்ளைட்டு பறந்துட்டு இருக்கும்போது நடுவானத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் பேராஷூட் போட்டுட்டு எமர்ஜென்சி எக்ஸிட் வெளியே குதிச்சலாம் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கும் வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஃப்ளைட் நடுவானத்தில் பறந்துட்டு இருக்கும்போது அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டில் யானை மேலே கயிறை கட்டி இழுத்தா மட்டும்தான் அந்த கதவை திறக்க முடியும். ஏன்னா ஃப்ளைட் ஹைட்டாக போக போக சுற்றி இருக்கக்கூடிய காற்றோட அழுத்தம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இதனால் ஆக்சிஜனோட அளவும் கம்மியாகும். இதை சரி செய்கிறக்காக ஃப்ளைட்டுக்குள்ளே மட்டும் அதிகப்படியான அழுத்தத்தை வச்சுருப்பாங்க. இது அந்த டோரை வெளியே பிடிச்சி தள்ளும். அதனால் அந்த டோரை திறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்மளால் திறக்க முடியாதுன்னா அந்த டோர் எதுக்கு? அந்த டோரை குறிப்பிட்ட கண்டிஷனில் திறக்க முடியும். அந்த எம்பிபியோட ஃப்ளைட் ATR 72. அதில் மெயின் டோரில் பார்த்தீங்கன்னா ஒரு லிவர் இருக்கும். அதை கீழே திறந்து விட்டால் உள்நோக்கி திறக்கும். அதுக்கப்புறம் வெளியே தள்ளினா அந்த டோர் திறந்துடும். அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய எமர்ஜென்சி டோரில் ஒரு லிவர் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணால் உள்நோக்கி திறக்கும். அதுக்கப்புறம் அந்த டோரை நம்மளால் கழட்ட முடியும். இந்த டோரை ஒரு வயசு பையனால் ஈஸியாக கழட்டி வெளியே போட்ட முடியும். அதுக்குன்னு ஒரு வயசு பையனை தூக்கி அங்கே உட்கார வைக்க மாட்டாங்க. ஏன்னா எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இதை பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணணுங்கிறதுக்காக நல்ல மனநிலையோட வலிமையான ஒரு ஆளை தான் தேர்ந்தெடுத்து உட்கார வைப்பாங்க. உட்கார வைக்கணும்னு ப்ரொசீஜர்லேயே இருக்குது. இந்த 2 டோரையுமே உள்நோக்கி திறந்ததுக்கப்புறம் தான் வெளிநோக்கி திறக்க முடியும். ஃப்ளைட் கிளம்புனதுலேருந்து ஹைட்டாக போக போக உள்ளே இருக்கக்கூடிய அழுத்தம் கூட்டிகிட்டே போகிறதுனால இந்த அழுத்தம் இந்த டோரை வெளிநோக்கி தள்ளும். அதனால் நீங்கள் தாப்பாவை திறந்தாலும் இந்த டோரை உள்நோக்கி இழுக்கவே முடியாது. அப்போ எமர்ஜென்சி சுச்சுவேஷன் என்ன பண்ணுவாங்க? 2 வழி தான் இருக்குது. ஒன்று தரையில் முட்டி மோதி நிப்பாட்டணும், இல்லை ஃப்ளைட்டை தண்ணியில் இறக்கிற வேண்டியதான். அந்த மாதிரி சமயங்களில் உள்ளே இருக்கக்கூடிய பயணிகளை டக்குன்னு வெளியே ஏதணுங்கிறதுக்காக தான் இந்த எமர்ஜென்சி எக்ஸிட். இப்படி ஒரு சுச்சுவேஷன் உண்மையில் நடந்தால் அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மொத்த பேசஞ்சரையும் 90 செகண்டுக்குள்ளே வெளியே அனுப்ப முடியுமா முடியாதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் சர்டிஃபிகேட் ஓகேன்னு கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் அந்த ஃப்ளைட்டில் பயணிகளை ஏற்ற முடியும். அந்த எம்பி போன ஃப்ளைட் சின்ன ஃப்ளைட்டுங்கிறதுனால மொத்தம் 4 எமர்ஜென்சி எக்ஸிட் இருந்துச்சு. எமர்ஜென்சி எக்ஸிட்டை திறக்கவே முடியாதுன்ற அப்புறம் எதுக்கு இத்தனை எக்ஸிட்? பொதுவாக ஃப்ளைட் வானத்தில் பறக்கும் போது அதிகப்படியான அழுத்தம் இருக்கும். இது அந்த டோரை திறக்க விடாது. அதுவே அந்த அழுத்தம் குறைஞ்சா நம்மளால் ஈஸியாக அந்த டோரை திறக்க முடியும். அதுக்குன்னு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஃப்ளைட் நின்ன உடனே அங்கே இருக்கக்கூடிய எல்லா எமர்ஜென்சி டோரையும் திறந்து முட்டி மோதி வெளியே ஓடக்கூடாது. பைலட் என்ன பண்ணுவார்னா அங்கே இருக்கக்கூடிய கண்டிஷனெல்லாம் அனலைஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய வேலையாட்கள் கிட்ட இந்த எமர்ஜென்சி டோரை தான் திறக்கணும்னு தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. அவங்க வந்து நம்மக்கிட்ட சொன்னதுக்கப்புறம் தான் அந்த குறிப்பிட்ட டோர்களை திறக்கணும். ஏன் எல்லா டோரையும் திறக்காமல் அந்த குறிப்பிட்ட டோரை மட்டும் திறக்கணும்? உதாரணத்துக்கு இப்போ ரைட் சைடு விங்கில் தீப்பிடிச்சு எரியுதுன்னா இப்போ ரைட் சைடில் இருக்கக்கூடிய எமர்ஜென்சி டோரை திறந்தால் அங்கே இருக்கக்கூடிய தீ ஃப்ளைட்டுக்குள்ளே பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தடுக்கிறதுக்காக தான் பைலட் சுற்றி இருக்கக்கூடிய கண்டிஷனெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த டோரை மட்டும் திறக்கணும்னு தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷனை அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாய்கிட்ட கொடுப்பாரு. அவங்க சொன்னதுக்கப்புறம் நம்ம டோரை திறந்தால் கூட அந்த டோருக்கும் தரைக்கும் 10 அடி கேப் இருக்கும். அந்த 10 அடி எப்படி குதிச்சா கடக்கிறது அதை தான் நம்ம சிம்பு மாநாடு படத்தில் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. நீங்கள் சேஃப்டி டோரை திறந்த உடனே ஏர்பாக் மாதிரி இருக்கக்கூடிய பெரிய ஸ்லைட் வெளியே வந்து நிற்கும். இதை தான் எவகேஷன் ஸ்லைடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்லைடில் குதிச்சு நம்மளால் தப்பிக்க முடியும். அப்போ அந்த எம்பி கதை திறந்த உடனே இந்த எவகேஷன் ஸ்லைட் வெளியே வந்து நின்றுச்சா? இல்லையே. ஏன்னா பேசஞ்சர் எல்லாம் உள்ளே ஏறினதுக்கப்புறம் டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணதுக்கு அடுத்தது ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது தான் இந்த எவகேஷன் டோரை செட் பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் யாராவது கதை திறந்தால் மட்டும்தான் இந்த எவகேஷன் டோர் ஸ்பீடாக வெளியே வரும். இந்த ஸ்பீட் ஒரு ஆளையே கொல்ற அளவுக்கு வலிமையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ காப்பாற்ற வெளியே யாராவது இருந்தால் அவங்களை கொன்றுமா? இந்த மாதிரி விபத்துகள் தடுக்க என்ன பண்ணுவாங்கன்னா எவகேஷன் சைடை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் அந்த டோரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஜன்னலில் லைட் எரியும், இல்லாட்டி ஒரு துணியை கிராஸாக கட்டி வச்சுருவாங்க. இப்போ திடீர்னு ஃப்ளைட்டு தீப்பிடிச்சு எரியுதுன்னா அங்கே அடைக்கக்கூடிய வர ஃபயர்மேன் அந்த ஜன்னல் வெளியே எட்டி பார்ப்பார். அப்படி பார்க்கும்போது உள்ள லைட் எரிஞ்சாலோ இல்லை துணி கிராஸாக கட்டியிருந்தாலோ இதை திறந்தால் கண்டிப்பாக எவகேஷன் ஃப்ளைட் ஸ்பீடாக வெளியே வரும் தெரிஞ்சுக்கிட்டு அவசியம் ஏற்படும் போது போதுமான தூரம் தள்ளி நின்றுட்டு இந்த கதை திறப்பாரு. இதுதாங்க மொத்த விஷயமே. இது வரைக்கும் நீங்கள் சேஃப்டி டோர் பக்கத்தில் உட்காந்து போயிருக்கீங்களா? அப்படி போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.